வரதருடைய திருமேனி கருத்த திருமேனி, அது புசு புசு புசுன்னு இருக்கும். அந்த கருமையே ஒரு அழகு. பச்சைமா மலை போல் மேனி அப்படின்னு சொல்லுது இல்லையா? பச்சைமா மலை போல் மேனினா என்ன அர்த்தம்? விநியோகம் ஆச்சு, உடனே உறக்க ஒரு சுவாமி பாசுரம் சாதிச்சார். என்ன சுவாமின்னு அந்த தோசையை விட்டு வாயில போட்டுட்டார், பாசுரம் வந்ததுங்க, புரியலினார். பச்சைமா சளி ஆல தோசை, அதனால என்ன சுவாமி அது பச்சைமா. அப்புறம் மலை போல் மேனி, அதுல கல்லு பொறுக்கல, அது மலை மாதிரி வாயில போய் கடுக்குனுக்கு, மலை போல் மேனி. ஐயோ, அப்புறம் அது கடிச்சு ஈரலையும் உதலையும் கடிச்சதா பவாளவாய். என்ன ஆச்சு? இன்னும் உரியோட ஆள பவாளவாய் அப்படின்னா. அதுக்கப்புறம் என்ன எடுத்துன? என்ன சுவாமி இது பாசனத்துக்கு அடிக்கடி போறீர், ஆனா நீ கமலச்சங்கனுக்கு என்ன பண்ணுவீர்? அதை சாப்பிட்டு வாயில ரத்தம் வந்துன்னா கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துன்னா ஜவ ஜவன் ஆயிடுறது. அப்பதான் எம்பெருமான பார்த்து அச்சுதா அமரரேரே என்னப்பனே சர்வேஸ்வரா, இந்த தோசையை நீ எப்படிதான் சாப்பிடுறியோ, இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகம் ஆளும். ஒரு வழியா உபன்யாசத்துக்கு செட் ஆயிட்டீங்களோ? அப்ப வரதருடைய திருமேனி எப்படி இருக்கணும்? அப்படியே பச்சை பசேல் இருக்குமா. சுவாமி தேசிகன் சொல்லுவார், அந்த கவச்சம் கலைந்த பெருமானுடைய திருமேனியை சேவிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். முடியுமா? நான் எவ்வளவு பெரிய சுவாமியா இருந்தாலும் வரதருடைய சுயம் திருமேனியை சேவிக்க முடியாது. காரணம் என்ன? பெருமாளை தொட்டு திருவாராதனம் பண்ணும் பாக்கியம் பெற்ற அந்த குலத்தில் நாம் பிறக்கலையே. அர்ச்சகால நாம சேவிக்கச்ச எப்படி சேவிக்கணும்? அர்ச்சகச்ச ஹரிஹி சாட்சாத். பெருமாளை தொட்டு திருவாராதனம் பண்றோம் அப்படின்னா அந்த பாகவதோத்தமர்கள்ல சாட்சாத் ஹரி எம்பெருமா, அவளை நாம பூஜிக்கணும், அவளை கொண்டாடுவோம். மரதக பூதர மாதிரிகாயமானம். ஹே வரதா, அந்த பச்சைமா, நான் சொல்றது பாசுரத்துடைய ஒரிஜினல், அதை விட்டுடுவோம். மரதக பூதர மாதிரிகாயமானம், அந்த திருமேனியானது கருத்த திருமேனி. சஞ்சில்மானா தருண துளசி தாமபிஸ்வாபிக்யா, இதுவே கருப்பு. அதுல பச்சை துளசிய பெருமாள் துளை ஒன்று இலை என்ற துழாய் முடியான அந்த துளசி